மரமக்களின் நேயர்களுக்கு பணிவான மாலை வணக்கங்கள். சென்ற வாரம் ஒரு நிகழ்ச்சி ஒரு பிடிமுறையை கற்றுக் கொடுத்தேன். மாணவர்கள் செய்து காட்டினார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று இன்னொரு எதிரி தாக்குமுறை, அல்லது அதை பிடி என்று சொல்லலாம், லாக். கை தடுத்து முன் கழுத்து பிடி, நெக் ஃப்ரண்ட் லாக். இது ஒரு பயங்கரமான ஒரு பிடி, ஒரு பயங்கரமான ஒரு லாக். ஏனென்றால் இந்த பிடியை போட்டு டைட் பண்ணும்போது கழுத்தினுடைய முன்பகுதியில் உள்ள இரத்த குழாய்கள், நரம்புகள், அங்குள்ள உறுப்புகள் எல்லாமே சேதமடைஞ்சிடும், எல்லாமே அஃபெக்ட் ஆகும். முக்கியமாக இரத்த குழாய், ஒரு சைடு போகக்கூடிய அந்த கரோட்டிட் ஆர்டரி என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த குழாய் பழுதடைஞ்சிட்டுன்னா மூளைக்கு ரத்தம் போகாது, உடனே மயக்கம் வரும், அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. அந்த வகையில் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிடி. அதே நேரத்தில் இதை போடுவது ரொம்ப எளிது, ரொம்ப சீக்கிரமாக போட்டுடலாம். எதிரி அதை எதிர்பார்க்கவே மாட்டான். கையை தடுத்து அப்படியே லாக்க போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த தடுத்து பிடிக்கக்கூடிய கையை பின்னால் திருப்பும் போது அவருடைய ஷோல்டர், புஜம் பயங்கரமாக வலிக்கும். அந்த வலியை தாங்கவே முடியாது. புஜத்தில் உள்ள அந்த எலும்புகள், எல்லா எலும்புகளும் வலிக்கும். நரம்புகள், இரத்த குழாய்கள், தசைகள் எல்லாமே, ஜாயிண்ட் ஃபுல்லாக வலிக்கும். எனவே கழுத்தும் வலிக்கிறது, தோள்பட்டை கையும் வலிக்கிறது. அதே நேரத்தில் கழுத்தினுடைய முன்பகுதி, பக்கம் சைடு இரத்த குழாய்கள் அழுத்தப்படுவதால் கழுத்தும் அந்த பாதிக்கப்படுகிறது. ஆபத்தில் இந்த பிடி ஒரு எதிரி பிடி. இது எளிதாக போடக்கூடிய ஒரு பிடி, எதிர்பார்க்க மாட்டாங்க. இது ஆபத்தான பிடி. இன்னும் அந்த பிடியை போட்டு டைட் பண்ண பிறகு அவனுடைய முட்டி, கால் முட்டி, நீனால் அந்த வயிற்றில் வேகமாக ஒரு தாக்குறோம். அந்த வேகமாக தாக்க போகும்போது வயிற்றில் உள்ள பல வருமங்கள் பாதிக்கப்படும். எந்த வருமம்னு ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் அடிக்க மாட்டோம். அப்படி ஜென்ரலாக வயிற்றில் இடிக்கும்போது அது உரிமை காலத்தில் படலாம், அல்லது அடப்ப காலத்துக்கு போகலாம், அல்லது பள்ள வருமத்துக்கு போகலாம், அல்லது முன்கூட்டு வருமத்திற்கு போகலாம். எந்த வருமத்தில் கூட தாக்கலாம். எனவே அது எந்த வருமத்தில் தாக்குறது என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் அது வருமத்தில் கண்டிப்பாக தாக்கம் ஏற்பட்டுன்னா கண்டிப்பாக அதனுடைய விளைவு மயக்கம்தான் வரும், கீழே விழுந்துடும். அது மட்டும் இல்லை, அந்த ஜாயிண்ட் மூட்டினால் வேகமாக தாக்கும்போது வயிற்றுக்கு உள்ளார உள்ள உறுப்புகளெல்லாம் பாதிக்கப்படும். அந்த குடல், கல்லீரல், கணையம் எல்லா உறுப்புகளும், இறப்பை போன்ற பல உறுப்புகள் பாதிக்கப்படும். அந்த வயிறு அப்படியே உள்ளார உள்ள சின்ன உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு வயிறு அப்படியே சேதமடைஞ்சிடும். ஆக இந்த ஒரே ஒரு பிடியினால் பார்த்திங்கன்னா அந்த கை சேதமடைகிறது, கழுத்து பாதிக்கப்படுகிறது, வயிறு ஒரே பிடியினால். எனவே தான் இந்த பிடி முக்கியமான பிடின்னு சொல்கிறோம். எதிரி தாக்க வரும்போது, அந்த எதிரி எவ்வளவுதான் வலுவாக இருந்தாலும் இந்த பிடியை போட்டவன் டைட்டாக முறுக்கும் போது கண்டிப்பாக சரண்டர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிடிமுறையை, எதிரி தாக்கும் முறையை என்னுடைய மாணவர்கள் 2 பேர் இப்பொழுது செய்து காட்டுவார்கள். நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நம்ம சரி சவுண்டு பாருங்க. அவன் வலது எடுத்து அடித்தா அந்த வலது கையை பிடிச்சிட்டான். அந்த வலது கையை எந்த பக்கமாக திருப்பும்போது பயங்கரமாக வலிக்கும், திருப்பவே முடியாது, திருப்பி அவ்வளோதான். அதே நேரத்தில் வலது கையை பாருங்கள், அந்த கழுத்தினுடைய சைடில் போய் அழுத்திடுது. அப்படியே கையை டைட் பண்ணி மேலே தூக்குறான்னா அந்த இரத்த குழாய்கள் கட் ஆகிடும், நரம்புகள் பாதிக்கப்படும், கழுத்து மூச்சு விடவே முடியாது, ரொம்ப திருப்பவே முடியாது கழுத்தை. அது ஒன்று. ரெண்டாவது இடியை பாருங்கள், அந்த எல்போ, அந்த நீ அட்டாக் அப்படி போகும்போது அது நேர உரிமை காலம், அல்லது நேர் வருமம், கூம்பு வருமம், பள்ள வருமம், படப்ப காலம், அக்கி சுருக்கி ஏதாவது ஒன்று அது கண்டிப்பாக பட்டுரும். எதில் பட்டாலுமே ஆபத்து தான். எனவே கால், நீ அங்கே வேலை செய்கிறது, இந்த கை உடைக்கப்படுகிறது, அங்கே கழுத்து நசுங்கி போகுது, 3 அட்டாக் இருக்குது. எனவே தான் இந்த பிடியை ஒரு முக்கியமான பிடி என்று வறுமை ஈடுகள் விளக்குகின்றன. அந்த பிடியை தான் என்னுடைய மாணவர்கள் செய்து காட்டினார்கள். இது ஆபத்தான பிடி. எனவே இந்த பிடியினை கற்ற ஒரு மாணவன் தைரியமாக எந்த கூட்டத்தில் சென்று அவரை அடிக்க வந்தாலும் அடித்தவன் தான் கண்டிப்பாக மாட்டுவான், இவன் எஸ்கேப் ஆகிடுவான். அது மட்டும் இல்லை, அவன் கீழே சரண்டர் ஆகிடுவான், கீழே விழுந்துடுவான். அந்த வகையில் இது ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் முறை. இந்த அட்டாக் முறை நீங்கள் வந்து எல்லோரும் கற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும், உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் படிக்கலாம். வணக்கம்.